நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போட்டித் தேர்வு தயார் கொண்டிருக்கும், முக்கியமாக டிஆர்பி டெட் தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் பணியிடம் தான் எனது இலக்கு அப்படின்று வைத்திருக்கும் ஒரு தமிழக இளைஞர்கள் அனைவர்களுக்கும் ஒரு நற்செய்தி. அதாவது செகண்டரி கிரேட் டீச்சரோட ரெக்யர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. வாங்க, எவ்வளோ வேக்கன்சி, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ அப்ளிகேஷனுக்கு கடைசி தேதி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, யார் எலிஜிபிள், ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 9/2/2022 தான் வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படின்னா எத்தனைனா மொத்தம் 1768 வேக்கண்ட் வெளியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டென்டேட்டிவான வேக்கண்ட். இது வந்து கூடலாம் குறையலாம், குறைய வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக கூடும். பார்த்தீங்க அப்படின்னா இதோட பே ரேட் பார்த்தீங்கன்னா பே லெவல் தான். அது பேசிக் பே மட்டும் தான் எவ்வளோ 20,200 to 75,000. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டியரன்ஸ் அலவன்ஸ் அது இதுன்னு அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எப்போ அப்ளை பண்ணுறது, டேட் பண்ண இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் 9/2/2024 இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டுருக்காங்க. அப்ளிகேஷன் ஆன்லைனில் விண்ணப்பிக்க என்னைக்கு ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14/2/2024 அன்னைக்கு நம்மளுக்கு ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். என்னைக்கு கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு 15/9/2024 தான் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. டேட்டா எக்ஸாமினேஷன் என்னைக்கு அப்படின்னா OMR பேஸ், அது வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி OMR பேஸ் எக்ஸாம் தான். என்னைக்கு எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்கன்னா டென்டேட்டிவா அது 23 ஜூன் 2024, அதாவது 23/6/2024 அறிவிச்சாங்க. மேபி இந்த டேட்ல நடக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் தேதி வந்து மாற்றப்படும், மற்றபடி இதே தான் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இவங்களுக்கு என்னென்ன வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் 1188, அது தமிழ்னா தமிழ் சப்ஜெக்ட்னு இல்லை, இது வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்னால தமிழில் நீங்கள் ஒரு பாடமாக படிச்சிருந்தீங்க, அது சிந்திங்க டீச்சர்ஸ், அதாவது தமிழில் சில பேர் பாடமாக படிச்சிருக்காங்க, சில பேர் தெலுங்கு, சில பேர் கன்னடம், உருது இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. இதில் தமிழில் நீங்கள் தாய்மொழியாக படித்தவங்களுக்கு இந்த வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1388, மொத்தம் 1200 சில்லறையில் 1388 பார்த்தீங்கன்னா தமிழ் போட்டிருக்காங்க. அதுலையுமே கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு தாய்மொழியாக படித்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருது தாய்மொழியாக படித்தவங்களுக்கு வந்து ஒரு 35 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கன்னடத்தில் ஒரு 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டைரக்டர் ஆஃப் எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் அப்படின்னு இருக்குல்ல, அது கல்லர் நலத்துறை ஸ்கூலில் ஒரு 18 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் சால ஸ்கூலில் ஒரு 139 வேக்கண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரிஃபீட் வெல்ஃபேர் அதில் ஒரு 22 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எங்கெங்கே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்த துறையில் எந்தெந்த வெல்ஃபேர்லேருந்து எவ்வளோ வேக்கண்ட் அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா அதாவது டைரக்டர் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள், அதுக்கு ஒரு 29 வேக்கண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக என்னென்ன வேக்கண்ட் அந்தந்த என்னென்ன கேட்டகரிக்கு வேக்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் மென்டலி ரிட்டார்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் 6 வேக்கண்ட்டு, ஸ்கூல் ஃபார் ஆர்த்தோ ஸ்கூலில் 1 வேக்கண்ட்டு, இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக என்னென்ன பிரித்து கொடுத்துருக்காங்க. சென்னை கார்பரேஷன் தமிழுக்கு இப்போ வேக்கண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் படி 69% ரிசர்வேஷன் வந்து இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோட்டாவுக்கும் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து 50% உமன் ரிசர்வேஷன் வந்து நம்ம உண்டு. அது 1200 வேக்கண்டில் பாதிக்கு பாதி 50 வந்து நம்ம உமன் ரிசர்வேஷனை இதில் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் உண்டு. தமிழ் வழியில் கல்வி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஒதுக்கீட்டில் உங்களுக்கு இடஒதுக்கீடு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனு, விடோஸ், எக்ஸர்வீஸ்மேனு, டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருக்குமே இதில் வந்து ரிசர்வேஷன் உண்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இந்த 1/7/2024 படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 53 ஏஜ் வரைக்கும், அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க, ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 53 ஏஜ் வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே மற்ற கேஸ்டாக இருந்தீங்கன்னா, அதாவது ஸ்கெடியூல்டு கேஸ்ட், எஸ்சி எஸ்டி, பிசி முஸ்லீம்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி டிஎன்சி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 58 வருஷம் ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையர் செகண்டரி, அதாவது 12th நீங்கள் 50% மார்க்கு எடுத்திருக்கணும். ப்ளஸ் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா +2 ஹையர் செகண்டரியில் 45% மார்க்கு ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து இந்த டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வித் இந்த NCTC ஸ்கீமில் படிச்சுக்கணும். இல்லை அப்படின்னா 12th குறைஞ்சது 50% மார்க்கு 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி பிஇ இந்த 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவோம், அந்த பிஎரோட சேர்ந்து அது படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 12th 50% வந்து 12th அந்த 2 இயர்ஸ் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அதில் படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் எனி டிகிரி ப்ளஸ் 2 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிப்ளமோ டிடெட் சொல்லுவோம், அதை படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான என்னன்னா, இது யார் தேர்வு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெட் பேப்பர் 1 எழுதினவங்க, அதில் எலிஜிபிள் ஆனவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது என்ன, பாஸ்டு இன் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட், அதாவது TNTET பேப்பர் 1 வந்து இந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம் நடந்துச்சு. லாஸ்ட் இயரா அதுக்கு முன்னே, ஆமாம் 2023 ஸ்டார்டிங் நினைக்கிறேன். ஆமாம் 20 ஸ்டார்டிங் ஜனவரி 30 நடந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதி பேப்பர் 1 குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். அது ஆனால் இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த டீச்சர் வேக்கண்ட் எக்ஸாம் வச்சு எடுத்து ஒரு குறைஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தகவலர்கள் டெட் பேப்பர் 1 தேர்ச்சி பெற்றவங்க நீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை பண்ணுங்க. இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுக்கு தகுதி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுங்க டீட்டெயில்ஸாக இருக்குது. எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்ளிகேஷன் டேட்டு ஓப்பன் பண்ண 14 ஓப்பன் ஆயிரல, ஓப்பன் பண்ணப்போ ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணும்போது சொல்லிடுவோம். இதில் வேணால் பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நாம பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு பேப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி பேப்பர் ஏ, அது வந்து மினிமம் மார்க் எடுத்தா தான் நீங்கள் உங்கள் நெக்ஸ்ட் மெயின் பேப்பரை திருத்துற மாதிரி இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பேப்பர் தான். ஒரே நாளில் அந்த டென்டேட்டிவ் டேட்டில் நடக்கும். பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ மற்ற தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் ரிலேட்டடாக ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் 50 மார்க். அதாவது ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு 2 மார்க், அடுத்து ஒரு 10 கொஸ்டினுக்கு 1 மார்க். அப்போ ப்ளஸ் 10 50 மார்க். இதில் நீங்கள் 20 மார்க் எடுத்தா நீங்கள் வந்து இந்த பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயின் சப்ஜெக்ட், அதுவும் அப்ஜெக்ட் 4 அப்ஜெக்ட் டைப் தான், அதுவுமே OMR பேசுறது தான். அது பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தடில் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, தமிழ் ஒரு லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா தெலுங்கு, அதோட இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இருக்கும். எபோவ் 5 சப்ஜெக்ட் சிங்கிள் பேப்பர். இந்த 5 சப்ஜெக்ட்லையும் ஒரே பேப்பர்ல இருக்கும். 5 சப்ஜெக்ட் சேர்த்து 150 கொஸ்டின் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் டைமு, 150 கொஸ்டின். இதான் நீங்கள் மினிமம் எலிஜிபிள். இதுக்கப்புறம் உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க என்னென்ன லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா, இந்த தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து தமிழ்லேயே இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையுமே இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் கொஸ்டின்ஸும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் கொஸ்டினும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும். அடுத்து மெயின் பேப்பரை எடுத்துவாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல வாய்ப்பு, தவற விட்டுறாதுங்க. டீட்டெயில் சிலபஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இந்த பிடிஎஃப்ல இருக்குது. வேணுங்கவங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் முக்கிய தேர்வுகள் நம்ம தமிழக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.